தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாகச் சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போகிறார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்தபோது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மோவாபியர் மூலமாக ஆபத்து வருவதற்கு முன்பாக வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் போனதினால் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து உண்டாயிற்று. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது தன்னோடு கூட யூதாவின் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவையும் அழைத்துக் கொண்டு போகிறான். வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் போனதினால் யோராமுக்கு மிகுந்த துக்கமும் மனவேதனையும் உண்டாயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்று மனவேதனையோடு சொல்லுகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் தான் மற்ற ராஜாக்களை தன்னோடு சேர்ந்து கொள்ளுமாறு வரவழைத்தவன். ஆனால் அவன் இப்போது கர்த்தருடைய தெய்வீக பராமரிப்பின் மீது குற்றம் சொல்லுகிறான். கர்த்தர் தங்கள் மீது கிருபையும் இரக்கமும் காண்பிக்கவில்லை என்றும் அவர் தங்கள் மீது அன்பா இல்லை என்றும் யோராம் புலம்புகிறான். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமை விட கர்த்தரிடத்தில் அதிக பக்தியுள்ளவன். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்கிறான். இஸ்ரவேலின் சேனையும் யூதாவின் சேனையும் ஏதோமின் சேனையும் ஏதோம் வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூர்வ காலங்களில் இதே வனாந்திரத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரின் முற்பிதாக்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். கர்த்தர் கல்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்தார். கர்த்தர் பூர்வ காலங்களில் தம்முடைய ஜனத்திற்கு செய்த நன்மைகளை யோசபாத் நினைவு கூறுகிறான். கர்த்தர் தங்களை கைவிட மாட்டார் என்னும் விசுவாசம் அவனுடைய இருதயத்தில் உண்டாயிற்று. தங்களுடைய கஷ்டங்களை சொல்லி ஒருவருக்கொருவர் புலம்புவதற்கு பதிலாக கர்த்தரிடத்தில் விசாரிக்கலாம் என்று யோசபாத் நினைக்கிறான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமிடத்தில், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணிய போது மோசே அவர்களுக்கு தீர்க்கதரிசியாய் இருந்தார். இப்போது இந்த வனாந்திரத்திலே மோசேயை போன்ற தீர்க்கதரிசி ஒருவரும் இல்லையா என்று பொருள்படுமாறு யோசபாத் கேட்கிறான். யோசபாத் இப்போது கர்த்தரை பற்றி விசாரிப்பது மிகவும் நல்ல காரியம். ஆனாலும் அவன் இதற்கு முன்பாகவே கர்த்தரிடத்தில் விசாரித்திருக்க வேண்டும். யோராம் யோசபாத்திடம் எந்த வழியாய் போவோம் என்று கேட்டபோது யோசபாத் ஏதோம் வனாந்திர வழியாய் என்று உடனே பிரதியுத்தரம் சொன்னான். அவன் அப்படி சொல்லாமல் கர்த்தரிடத்தில் விசாரித்து கர்த்தருக்கு சித்தமான பாதையில் புறப்பட்டு சென்றிருக்க வேண்டும். யோசபாத் அப்போது கர்த்தரிடத்தில் விசாரிக்கவில்லை. அவன் அப்போதே கர்த்தரிடத்தில் விசாரித்திருந்தால் அவர்களுடைய இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாத கஷ்டம் ஏற்பட்டிருக்காது. ஆரம்பத்திலேயே இந்த கஷ்டத்தை தவிர்த்திருக்கலாம். யோசபாத் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பற்றி கேட்டபோது இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமுக்கு எலிசாவை பற்றியும் தெரியவில்லை. அவர் எங்கே இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. ஆனால்
யோராமின் ஊழியக்காரரில் ஒருவனுக்கு எலிசாவை பற்றி தெரிந்திருக்கிறது. எலிசாவுக்கும் எலியாவுக்கும் இடையே உள்ள ஐக்கியத்தை பற்றியும் தெரிந்திருக்கிறது. எலிசா இப்போது எங்கே இருக்கிறார் என்னும் விவரமும் அந்த ஊழியக்காரனுக்கு தெரிந்திருக்கிறது. யோராமின் தகப்பனாகிய ஆகாபுக்கு ஒபதியா என்பவன் ஊழியக்காரனாய் இருந்தான். அவன் கர்த்தருக்கு பயந்தவன். ஒபதியாவைப் போலவே இந்த ஊழியக்காரனும் கர்த்தருக்கு பயந்தவன். எலிசா தன்னை இஸ்ரவேலின் ராஜாவுக்கு வெளிப்படுத்தாமல் இப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போகிறார்கள். 3 ராஜாக்களும் எலிசாவினிடத்தில் போகிறார்கள். எலிசா கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். கர்த்தரோ எலிசாவை ராஜாக்களுக்கு மேலாக உயர்த்துகிறார். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் தீர்க்கதரிசியாகிய எலிசாவை பார்ப்பதற்கு போகிறார்கள். அவர்கள் எலிசாவின் உதவியை மிகுந்த பணிவோடு கேட்கிறார்கள். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் எலிசாவினிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எலியா இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தது போலவே எலிசாவும் அவர்களுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருக்கிறார். மோவாபியருக்கு விரோதமான யுத்தத்திலே தேவனுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாகவும் அவருடைய தெய்வீக வழிநடத்துதலின் பிரகாரமாகவும் எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கும் யூதாவின் ராஜாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்.